की भारत माता की இந்து மாநிலங்களில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கு வருகை தந்துள்ள அனைத்து இந்து இந்த ஆர்ப்பாட்டமானது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நடைபெறும். இந்தியாவில் மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாடு தான் இன்னைக்கு நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லையும் கடலூர் பாருங்க, கடலூர் நடக்குது, நாகப்பட்டினம் நடக்குது, சிதம்பரம், கன்னியாகுமரி, தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நான் கலந்துக்கிறவங்க எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மைன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் பெரும்பான்மைன்னு சொல்லிட்டு நம்ம இந்து சொந்தங்கள் மட்டும்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது. என்ன காரணம்னா பொதுவாக கோவில் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கிடைக்க ஒரு 1900 திருமணங்கள்லாம் இருக்கு. அறக்கட்டளை 1900 அறக்கட்டளை 113 திருமணங்கள் இருக்கு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலுகையும் இந்த ஹெச்ஆர்என்சி, அதாவது ஹெச்ஆர்என்சினா அது உங்க மூலியமா எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. நமக்கும் சேர்த்து தான் சொல்றேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1969 ஹெச்ஆர்என்சி சொல்லக்கூடிய இந்து அறநிலைத்துறை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1969 திராவிட கழகம், திராவிட ஆட்சி, திராவிட மாடல் சொல்லிக்கூட கிட்டத்தட்ட ஏறத்தாழ 60 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எந்த ஒரு கோவில்களும் காக்கப்படவில்லை. நமக்கு இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி முறைகள்லாம் உண்டு. என்ன பார்த்தீங்கன்னா வசூல், ஏதாவது ஒரு விதத்துல கட்டணம், அதாவது சொல்றாங்க டிசைன் தான் சொல்லுவாங்க. வீட்டிலேருந்து கிளம்புவோம், கையில காசு இருக்கா எனக்கு, நாம சாமி கும்பிடணும் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வண்டி எடுத்துட்டு வந்தோம்னா பார்க்கிங் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா வண்டி அதுக்கு கட்டணம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே காலடி நம்ம காலில் போட்டுட்டு வந்துருப்போம். அதை நம்ம கோயிலுக்குள்ள போட்டுட்டு போக மாட்டோம். ஆனா அதை கலக்கி விட்டு ஓரவ போகும் பாருங்க, அதுக்கு கட்டணம். அதை தாண்டி அடுத்து உள்ள போறோம் சாமி கும்பிட, சரிங்களா? அதுக்கு பூப்பழம், நம்ம சாமிய அர்ச்சனை பண்றதுக்கு ஜாமா வாங்குவோம், அதுக்கு தனியா கட்டணம். மொட்டை அடிக்க கட்டணம், குளிக்க கட்டணம், தேங்காய் உடைச்சா கட்டணம், காது குத்துனா கட்டணம். இது நம்ம இந்து கோயில்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி உள்ள நுழைஞ்சதோ அன்னையிலிருந்து ஒவ்வொரு விதமாக கட்டணங்களை வசூல் பண்ணிக்க மட்டுமே காசு. அதாவது சொல்றேன், இந்த அரசாங்கத்துக்கு முதலே இல்லாத வருமானம் பாத்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறையில மட்டும்தான் வருமானம். ஆனா இந்த காசுல இருந்து ₹1 கூட மக்களுக்கோ இல்ல கோயில் வழிபாடுக்கோ செலவு பண்றது கிடையாது. காரணம் பாத்தீங்கன்னா இதை ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அவங்களுக்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஒழிஞ்சு, அதாவது கவர்மெண்ட் அரசாங்கம் அவங்களுக்கு மட்டும்தான், மற்றபடி அந்த காசு வெளில போவாது. இதே பாத்தீங்கன்னா கோவில்ல வேலை பார்க்கறாங்க பாருங்க, சாமி பூஜை பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு நித்திய படி சொல்லிட்டு வெறும் ₹152 தான் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு ₹152 கொடுக்குறாங்க. ஆனா இப்பதான் ஏதோ கொஞ்சம் ஏற்றிருக்காங்க நினைக்கிறேன், ₹200 என்னமோ கொடுக்குறேன்னு சொல்லி இப்ப சொல்லிடுறாங்க. புதுசா வந்து அரசு ஒரு புது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா சாதாரண கிளர்க்கா வேலை பார்க்காம கோயில ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலையத்துறையில வேலை பார்க்காம பாருங்க, அவங்களோட சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? 18,000 ₹1,00,000 வரைக்கும் வேலை செய்யறாங்க. ஆனா கோயில்ல பூஜை பண்றவங்களுக்கு வெறும் ₹152 தான் சென்ற மாசம் வரைக்கும்.
அதே மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு முன்னாடி சொன்னவங்க கிட்டத்தட்ட 38,000 கோயில்கள் HRMC கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இந்த கோவில்ல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடமுழுக்கு பண்ணணும். அப்படி ஏதாவது நடந்துருக்கா? நம்ம ஏதாவது நம்ம தெருவில் உள்ள கோயில்ல யோசிச்சு கேட்டுருப்போமா? ஏன்னா நம்ம கேட்க மாட்டோம். இவங்களுக்கு சொல்றோம் நம்ம பெரும்பான்மை, இந்த தமிழ்நாட்டில் நம்ம பெரும்பான்மை சொல்றோம். எந்த ஒரு விஷயமாவது யாராவது கேட்கணுமா? கேட்க மாட்டோம். ஆனா அதே கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணிடும் ஊருக்காரங்க நாட்டாங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வருவாங்க. ஒவ்வொரு கோயிலும் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு 12 வருஷம் கழிச்சு பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். ஆகம விதிப்படி முறைப்படி 12வது வருஷத்துல பண்ணணும். ஆனா பண்ண மாட்டாங்க. அதே இந்த ஊருக்காரங்க எப்படி ரெடி பண்ணி நான் என் ஊருக்காரங்க என் ஊர் கோயில நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வீவோ சொல்லுவாரு, எங்களுக்கு போதா என்ன பண்ணுவீங்க, எனக்கு என்ன லாபம்? என்ன காரணம்? இந்து அறநிலையத்துறையில வேலை செய்யற முக்கால்வாசி பேரு இந்துக்கள் கிடையாது, மாற்று மதத்தினர் தான் வேலை பார்க்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அந்த வேலை பார்க்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி வரும் இந்த ஆரம்பம்? எப்படி தெரியும் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு எப்படி தோணும்? அதனால அவருக்கு என்ன லாபம்ங்கிறத அவ யோசனை பண்ணுவான். ஆனா நம்ம ஆளு என்ன பண்ணுவான்? நம்ம போய் என் முப்பாட்ட முன்னோர்கள் ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னன் கட்டி வச்ச கோவில், அதை நான் காப்பாற்றணும், என் ஊரு நல்லா இருக்கணும், அதனால நான் என் ஊர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றேன், உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன். ஆனா கணக்கு வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு போன மாசம் தான் எங்க ஊர் பக்கத்துல எலுமகல்னு ஒரு கோயில் ஊரு குத்தாலம் ஒன்று எலுமகல் ஊர்ல ஒரு கோவில் போன மாசம் தான் கும்பாபிஷேகம் இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான செலவு யார் தெரியுங்க செஞ்சா? HRMC செய்யல, இந்த அரசாங்கம் செய்யல. இந்து அறநிலையத்துறை மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிற அந்த ஊழியர்களோ இந்த அரசாங்கமோ பண்ணல. ஊர் மக்கள் பொதுமக்கள் வீட்டு வரி போட்டு கோவில் கட்டினாங்க. கிட்டத்தட்ட செலவு லட்சக்கணக்கில் ஆச்சு. ஏன்னா அதை வெளிப்படையா சொல்லக்கூடாது, எவ்வளவு செலவாச்சுன்னு நம்ம வெளிப்படையா சொன்னோம்னா அதுக்கு ஒரு கணக்கு போட்டு அதுக்கு வரி போடுவான். ஏன்னா இந்த கோயில்ல வர உண்டியல் வருமானத்துல 18% உண்டியல் வருமானம் எடுக்கிறாங்க. ஏன்னா கணக்குல போட்டு 18% காசு எடுத்துக்கிறாங்க. அதனால இப்ப நம்ம அந்த கோயில் கணக்கை சொல்லணும்னு வச்சுக்கிறேன், அந்த ஊர்ல போயிட்டு இவ்வளவு ரூபா செஞ்சிருக்கேன், இந்த காசு உங்களுக்கு எப்படி வந்தது, எனக்கு வரி கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது 10 ரூபா செலவா இருக்குன்னு வச்சுக்கிறேன், ஒரு 1 ரூபா தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 1 ரூபாய் இன்னைய வரைக்கும் வந்த போல மாசம் 2வது அந்த பணம் எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு கோவில்களும் ஒவ்வொரு ஊர்களிலும் இதே நிலைமையில நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம யாரும் அதை கேட்கறது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவில்ல திருச்செந்தூர் கோவில் ஆகணும், பழனி முருகன் எல்லாருக்குமே தெரியும். பழனி பெரிய ஊழல், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு நம்ம ஏன் அதை போய் கேட்க மாட்டோம்? அதே மாதிரி ஒவ்வொரு ஊரையும் உண்டு. நம்ம ஊரே HRMC கோயில் தொக்கரங்கல்ல ஏகப்பட்டது இருக்கு. ஆனா ஒரு கோவில கூட அடிப்படை வசதி, ஒரு பாத்ரூம் கிடையாது, ஒரு குடிக்க தண்ணி கிடையாது. ஆனா முன்னாடி நிப்பாங்க, எங்க செருப்பு போடுறான், எங்க வண்டியை பார்க்கிங் பண்றான், எவன் தேங்காய் உடைக்க வந்தான், எவன் மொட்டை அடிக்க வந்தான், அவன் கிட்ட எவ்வளவு காசு வாங்கினாலும் பார்க்கற வருவான். ஆனா அடிப்படை வசதி யாரும் எந்த கோயிலும் இதுவரைக்கும் செஞ்சு கொடுத்தது கிடையாது. வாய்ப்பளித்ததுக்கு மாதாக்கி வெற்றி 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 ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம், பறிக்காதே பறிக்காதே கட்டணம் என்ற பேரிலே பக்தர்கள் பணத்தை பறிக்காதே.
தரிசனம் பண்ண கடவுள் என்ன காட்சி போடுறா? காசு கொடுத்து கடவுளை காண கடவுள் என்ன காட்சி போடுறா? பாரத் மாதா கி மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைத்த அன்பு சகோதரர் போட்டக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் ஜெயராஜ் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.